மாணிக்கவாசகருடைய வேண்டுதல் எப்படி இருக்கிறது என்றால், அவர் அடைந்து விட்டார் அந்த சாயுஜ்யத்தை. ஆனாலும் நமக்காக அவர் பிரார்த்தித்துக் கொள்கிறார் இந்த பாடல் மூலமாகத்தான் தெரிகிறது. நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய நடைமுறைகள் அவங்க ஒவ்வொருவருடைய இயல்பையும் பார்க்கிற பொழுதே ஓரளவுக்கு அனுமானிக்கலாம், இவன் பூர்வ ஜென்மத்துல என்னவாக இருந்திருப்பான்றதெல்லாம். அதையெல்லாம் நமக்கு இந்த அருளாளர்கள் எவ்வளவு ஒரு நேர்த்தியாக, அதே நேரத்துல தவறுதான், அந்த தவறையும் இவ்வளவு நாசுக்காக சொல்லி நமக்காக இறைவனிடம் பிரார்த்திக்கிறார். அவரை அந்த பாடலை நம்முடைய குறைகளை தன்மேல் ஏற்றி கொண்டு பாடுகிறார். அதான் அவர்தான் என்ன ஒரு சுவாரஸ்யம்னா, திருஞான சம்பந்தருக்கும் சரி, மாணிக்கவாசகருக்கும் சரி, அவர்களுக்கு முதலில் நேர்ந்தது என்ன? இறைவனுடைய தரிசனம். அதுக்கப்புறம் தேடல், பயணம், பாடல் அப்படின்னு போச்சு. எதுக்கு? 16 வயசுல ரமண மகர்ஷியுடைய அடைய வேண்டியதெல்லாம் அடைஞ்சு முடிஞ்சாச்சு. அதுக்கப்புறம் 53 ஆண்டுகள் அந்த மலையோடு மலையாக அவர் உட்கார்ந்தார். எதுக்கு? நமக்காக. அதனால மாணிக்கவாசகர் நம்முடைய குறைகள் எல்லாம் தன்மேல் ஏற்றி கொண்டு அவற்றை களைய வேண்டும், கழுவ வேண்டும், நான் உன்னில் கரைய வேண்டும் எல்லாம் பாடுவது நாம் பாடுவதற்காக. இன்னைக்கு நம்ம சிலிர்த்து போகிறோமே இந்த பாட்டை. நம்ம கொஞ்ச நேரம் தான் அதை பத்தி பேசிக்கிறோம். என்ன பெரிய ஆழம் நம்ம இறங்கி பார்க்க முடியும்? என்னால முடியாது. நம்ம நமக்கு இருப்பது அறியாமை என்று நம்ம ஒரு உணர்வுல இருக்கலாம், நினைப்புல இருக்கலாம், நீடிச்சிருக்கலாம். அதை காட்டிலும் பெரிய ஞானம் என்ன நாம அடைய முடியும்? கொடுத்தா அவன் காட்டினா பார்க்கலாம்.